இந்த டாபிக் வந்து நியூக்ளியர் பொல்யூஷன் அல்லது நியூக்ளியர் ஹசார்ட்ஸ் அல்லது நியூக்ளியர் ஹோலோகாஸ்ட் இதனால ஒன்று தான். சரியா? ஸோ நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா இதை பற்றி நிறைய டிபேட் கூட நடத்துவாங்க. இஸ் இட் பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நியூக்ளியர் எனர்ஜி கேன் பி போத் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மேனர் in which it is used. Okay, for example பார்த்தோம்னா எக்ஸ்ரேஸ் பயன்படுத்துகிறோம். எதுக்கு பயன்படுத்துகிறோம்? டு எக்ஸாமின் போன்ஸ் ஃபார் ஃப்ராக்சர். அதே மாதிரி நிறைய ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அது வந்து எதுக்கு பயன்படுது? ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். அதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. Again, this nuclear energy can be used for making nuclear weapons. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 3 பார்த்தோன்னா எக்ஸ்ரேஸ், ரேடியோ ஐசோடோப்ஸ், ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் என்னது? ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸஸ் அல்லது நியூக்ளியர் எனர்ஜி பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லலாம். அதே இது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா இட் இஸ் ஹார்ம்ஃபுல். அதே மாதிரி the radioactive waste which is generated from nuclear power plant வந்து it can cause serious environmental damage. So அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? It can be both beneficial and harmful depending on the manner in which it is being used. Okay, and this nuclear pollution can be defined as the physical pollution of air, water or land by radioactive substances that are emitting harmful radiations and that cause harm or health hazards to living beings. Okay, so இதுதான் nuclear pollution. Okay, இப்போ the causes of nuclear pollution பார்த்தோன்னா it can be classified under natural causes as well as anthropogenic causes. Natural causesல என்னென்ன சொல்லலாம்? These natural sources of radiation அதான் natural causes, which includes காஸ்மிக் ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? விச் இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். இதுவும் என்னதான்? சோர்ஸ் ஆஃப் ரேடியேஷன். ஓகே, அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் ரேடான் 222 விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ராக்ஸ். அதே மாதிரி அந்த சீஷோர் பீச் சாண்டில் இருக்கக்கூடிய யுரேனியம், தோரியம், அதாவது மினரல்ஸ். ஓகே, விச் ஆர் present in rocks and minerals. Okay, so இதெல்லாம் என்னது? natural causes of radiation. cosmic rays, radon 222, இது தவிர்த்து யுரேனியம், தோரியம் மாதிரி உள்ள minerals. And then coming to anthropogenic causes, first cause என்ன கொடுத்துருக்கோம்? nuclear power plants. ஆக்சுவலாக எந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் it produces at least few kilograms of highly radioactive waste. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து இட் இஸ் ஹேவிங் வெரி லாங் ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ they will continue to emit radiations for many years if they are not disposed properly. So it's acting as a source of radiation. அடுத்தது nuclear accidents. The accidents that are happening in a nuclear reactor which leads to the leakage of radioactive material and it can cause serious health hazards. நம்ம கேள்விப்பட்ட என்னது? செர்னோபில் டிசாஸ்டர். செர்னோபில் ரியாக்டர் மெல்டவுன் 1986 வேறு ஜப்பானில் டியாச்சி அந்த இன்சிடெண்ட் வந்து 2011. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னது? நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ். வேணுகொண்டு பண்ணுறதில்ல, பட் தெரியாதனமாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு விச் இஸ் காசிங் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அடுத்தது வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்மளே, அதாவது ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரியும் அந்த டெக்னிக்கல் நோஹோ எப்படி ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற இதை அவங்களே தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால they are having the technology to prepare nuclear weapons. ஸோ யூஸ் ஆஃப் தீஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது தன்னோட வல்லமையை காமிக்கிறதுக்கு வேண்டி நியூக்ளியர் வெப்பன்ஸை அதிகமாக வச்சுருக்குறாங்க. அண்ட் யூஸ் ஆஃப் தீஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இட் கேன் பொல்யூட் த என்வாயன்மெண்ட் அண்ட் இட் கேன் ஹாவ் டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஹிரோஷிமா, நாகசாக்கி எபிசோட்ஸ் சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்லுவோம்? லெபார்ட்ரிஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து விச் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீசஸ். அதே மாதிரி எக்ஸ்ரேஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ரேஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கேன்சர் தெராப்பி அண்ட் ட்ரீட்மெண்ட். அண்ட் லீக்கேஜ் ஆஃப் தீஸ் அல்லது ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் ஃப்ரம் தீஸ் லெபார்ட்ரிஸ் இட் கேன் காஸ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ காசஸ் ஆஃப் நியூக்ளியர் பொல்யூஷன் வந்து
நேச்சுரலாகவும் ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகி அதனால் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், அல்லது டியூ டு ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ். ஓகே, அடுத்தது வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் ரேடியேஷன்ஸ்? ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து டெத். நம்ம சொன்னோன்னா வெரி ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷன் ஆர் இஃப் எ பர்சன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு ஹெவி டோஸ் ஆஃப் radiation, it is found to be harmful and it may kill the person who is exposed within minutes. அடுத்தது mutation. Mutation it can result in genetic damage which causes mutation in DNA. அதாவது it alters the genetic makeup of organism which can be transmitted even for generations. Okay, so mutations. அடுத்தது வந்து கேன்சர். ரேடியோஆக்டிவ் அயோடின், அதாவது அயோடின் 131 which is radioactive in nature, it accumulates in the thyroid gland and it causes thyroid cancer. அதே மாதிரி strontium 90, it replaces calcium in bones and cause leukemia, அதாவது cancer of bone marrow. அதே மாதிரி ionizing radiations of different sorts will cause different types of cancer. இது தவிர்த்து நிறைய somatic damages, body parts damages. It includes burns, miscarriages, eye cataract. அதாவது இதெல்லாம் it will occur when a person is exposed to radiation beyond some permissible limit. Okay, இது தவிர்த்து என்னது, decrease in RBC count, mild radiation sickness. Okay, so இந்த மாதிரி certain temporary damages create ஆகலாம் due to exposure to radiation. Okay, so instant death if exposed to high levels of radiation, அல்லது mutation cause ஆகலாம் different types of cancer or it can cause various somatic damages. Okay, அடுத்தது என்ன விதத்தில் இந்த நியூக்ளியர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம்? பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து it can be located in area where density of population is very low. Okay, best method. அல்லது என்ன செய்யலாம்னா, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் it has to be properly disposed, not only from nuclear power plants, அதே மாதிரி லெபார்ட்ரிஸ்லேருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டையும் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்தது அந்த மூணாவது சொன்னோம்ல, அந்த இதில் காசஸில் அந்த நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் சொன்னோம்ல, ஸோ அதை பொறுத்த வரையில் என்ன அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, பெட்டர் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் அண்ட் பெட்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஸ் required to avoid this nuclear accident. And at the same time, leakage of radioactive elements or radiations from nuclear reactors or laboratories should be checked periodically. அதே மாதிரி regular inspection of areas of nuclear activities for radiation level must be done. அதாவது ஒரு பவர் பிளான்ட்டை செட் பண்ணுறாங்க, ஒரு சைட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் நேச்சுரல் ரேடியேஷன், அதாவது பேக்ரவுண்ட் ரேடியேஷன் எவ்வளவு இருக்குன்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பவர் பிளான்ட்டை செட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ரேடியேஷன் எவ்வளவு இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணும்போது ரேடியேஷன் எவ்வளவு வெளிவருது, அதே மாதிரி அதை ஷட் டவுன் பண்ணி இருக்கும்போது எவ்வளவு ரேடியேஷன். ஸோ அப்படி பீரியாடிக்கலாக அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த ஏரியாவை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் என்னது, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ரேடியேஷன் லெவல். அடுத்தது, ஒர்க்கர்ஸ் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஷுட் பி கிவன் ட்ரைனிங் அபவுட் நியூக்ளியர் சேஃப்டி and they should be provided with safety measures to safeguard them against accidents. பேட்ஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, இவ்வளவு ரேடியேஷனுக்கு இவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்கன்ட்டு தெரியறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், எவ்வளவு ரேடியேஷன் லெவலுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கும், இதனால் என்ன விளைவு ஏற்படும், எப்படி தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, அதாவது பப்ளிக், ஓகே, இதெல்லாம் ஒர்க்கர்ஸ்க்குன்ட்டு சொன்னோன்னா, இது பப்ளிக் மஸ்ட் பி மேட் அவேர் அபவுட் வேரியஸ் ஹசார்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் radiation and they must be educated about the precautionary measures to be taken in case of nuclear fallout. Okay, so by this way என்னது, radiation pollution can be controlled.
அடுத்தது நம்ம இதில் சொன்னோம்ல, every nuclear power plant will produce at least few kilograms of radioactive waste. So இந்த radioactive wasteல என்னதான் இருக்குது? Harmful radioactive isotopes தான் இருக்கு, which are continuously emitting radiations. அதாவது அதுக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் ஜாஸ்தி. ஸோ அது கண்டினியூஸாக ரேடியேஷனை எமிட் பண்ணிகிட்டே இருக்கும், எது தட்டும் எமிட் பண்ணிகிட்டே இருக்கும் till it gets converted to a stable isotope. ஸோ அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்? either by deep ocean burial or deep geological burial or nuclear waste recycling. First வந்து deep ocean burial. என்ன பண்ணுறோன்னா, nuclear waste வந்து it is filled in containers, okay, which are made of borosilicate glass. Okay, actually எதுக்காக borosilicate glass prefer பண்ணுறாங்க? Because it prevents leakage of nuclear radiations. And this container is enclosed in a watertight metal container and it is dumped into the ocean. சரியா? ஸோ அது என்ன செய்யும்? This container will rest in the ocean floor. ஸோ மேற்பரப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஓகே, இதான் என்னது? டீப் ஓஷன் பரியல். அடுத்தது வந்து டீப் ஜியாலஜிக்கல் பரியல். இதே ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை வந்து இட் இஸ் பரிட் இன் கண்டெய்னர்ஸ் டீப் அண்டர் கிரவுண்ட். ஓகே, இது கடலுக்கு அடியில் ஓஷன் ஃப்ளோரில் இது மண் நல்லா, அதாவது மண்ணுக்கு அடியில் புதைச்சி வைக்கிறது தான் என்னது? டீப் ஜியாலஜிக்கல் பரியல். And these materials will decay naturally over thousands of years. Okay, அடுத்தது நியூக்ளியர் வேஸ்ட் ரீசைக்கிளிங். இது என்னென்னா, நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பர்டிகுலராக பார்த்தோன்னா வேஸ்ட் which are containing uranium, plutonium and other fission products. They are separated using various chemical processes. ஆனால் இந்த மெத்தட் வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் கேன் பி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அ ஃபியூ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். எல்லா வேஸ்ட்டையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் பயன்படுத்த முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் இட்ஸ் காஸ்ட்லி. ஸோ இருந்தாலும் we can subject this waste for nuclear waste recycling. So these are the methods for disposal of nuclear waste. It can be done by deep ocean burial or deep geological burial or nuclear waste recycling. சரியா? அடுத்தது நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட் அல்லது நியூக்ளியர் ஹசார்ட்ஸ் பார்த்தோன்னா, ஜான்வரி 2015 ஸ்டேட்டஸ் படி வேர்ல்டு வைடில், அதாவது உலகத்தில் தோராயமாக தெர் ஆர் அரவுண்ட் 437 nuclear reactors which are under operating conditions for generating electricity. And around 71 nuclear power plant வந்து are under construction in 15 countries. இது வந்து 2015 ஸ்டேட்டஸ் படி. சரியா? இந்த நம்ம வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 12.3% எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட், அதாவது கரண்ட் ஜென்ரேஷன் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து தான் கிடைக்குது 2012 ஸ்டேட்டஸ் படி. சரியா? அண்ட் நியூக்ளியர் ஹசார்ட்ஸ்னு நம்ம சொன்னோம் அல்லது நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா, பெரும்பான்மையான நிகழ்வுகள் வந்து இட்ஸ் டியூ டு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்டர்னு தான் நம்ம சொல்கிறோம். அது இட் கேன் பி டியூ டு ஹியூமன் அல்லது மெஷின் எரர். எது எப்படியும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னது? நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலாக கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. அது பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு பயன்படுத்தலாம். If this reaction goes out of control, it leads to explosion of nuclear reactor as well as spillage of radioactive material from the core of the reactor. So இதுதான் என்னது? ரொம்ப hazardous and இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூக்ளியர் ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து கூட நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னு சொன்னோம்ல, நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறோம். இன்னொன்று வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹிரோஷிமா. மனுஷன் தன்னோட தேவைக்கு நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தினால ஏற்பட்ட நிகழ்வு ஹிரோஷிமா நாகசாக்கி இன்சிடென்ட். இது நடந்த நாட்கள் வந்து August 6, 1945 8:15 AM. அதே மாதிரி அதுலேயும் ஜப்பான் சரண்டர் ஆகாததுனால ரெண்டாவது ஆட்டம் பாம் வந்து August 9, 1945 11:02 ட்ராப் பண்ணாங்க. சரியா? அதுக்கு அந்த ரெண்டு பாம்புக்கு பேர் என்னது? லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன். லிட்டில் பாயை பொறுத்தவரையில் சிம்பிள், நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்துகிற மாதிரி uranium-235 பேஸ்டு பாம். அண்ட்
ஆக்சுவலாக இட் வாஸ் அன்டெஸ்டட் டில் ஹிரோஷிமா. ஹிரோஷிமாவில் போட்டது தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட். ஓகே, அதே மாதிரி ஃபேட்மேனை பொறுத்தவரையில் சிம்பிள் கிடையாது. இட் வாஸ் காம்ப்ளெக்ஸ் புளுட்டோனியம் பாம். சரியா, ரீசன் எதுக்காக இந்த பாம்பை ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா ஜப்பான்ஸ் அட்டாக் ஆன் பெர்ல் ஹார்பர். அதுக்கு ஜப்பானை தோற்கடிக்கிறதுக்கு வேண்டி போடப்பட்ட, சரண்டர் பண்ணணும்னு வைக்கிறதுக்கு வேண்டி போடப்பட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் என்னது, ஹிரோஷிமாலேயும் நாகசாக்கிலையும் ட்ராப் பண்ண ஆட்டம் பாம்ஸ். ஆக்சுவலாக இந்த ஹிரோஷிமா பாம்பிங் பற்றி பார்த்தோன்னா, ஆட்டம் பாம் இட் வாஸ் ட்ராப்ட் ஆன் ஹிரோஷிமா. ஃபஸ்ட்டு atom bomb was dropped on Hiroshima on August 6, 1945 at 8:15 AM. இதிலிருந்து ரிலீஸ் ஆன எனர்ஜி வந்து it was equivalent to 20,000 tons of TNT, trinitrotoluene. Within few seconds பார்த்தோன்னா half of the city vaporized and around 80,000 people were affected instantaneously and over 1.5 lakhs were injured by radiation and many of the buildings collapsed and the city was completely devastated. Actually இந்த ரெண்டுமே என்னது harbors, okay, shipbuilding yards. And after the explosion it rained heavily in northwest of the city. So மழை பெஞ்சதுனால the black rain contained dust, dirt, soot and highly radioactive particles. Actually இது வந்து it caused more contamination in areas that were even remote from the explosion. சரியா, இது வந்து ஹிரோஷிமா. அதே மாதிரி நாகசாக்கி பொறுத்தவரையில் 11-2 ஆட்டம் பாம், அது என்னது ஃபேட்மேன், இட் வாஸ் ட்ராப்ட் ஓவர் நாகசாக்கி. அது வந்து என்னன்னு சொன்னேன், இட் வாஸ் அ புளுட்டோனியம் பேஸ்ட் ஆட்டம் பாம். மெனி பீப்புள் வேர் கில்ட், சிட்டி வாஸ் கம்ப்ளீட்லி டெவாஸ்டேட்டட். ஆக்சுவலாக இந்த ட்ராஜடி வந்து இட் வாஸ் நாட் லிமிட்டட் டு தட் பாப்புலேஷன் அலோன். Future generations also suffered from various diseases. Actually, even the babies in mother's womb, they were affected. Blindness, deafness, various skin diseases and cancers, distortion of bones. It became common for many people for many years. And for many years, high amounts of cancer, birth defects and tumors. And these disastrous diseases made the life of victims who were exposed to the radiations miserable. சரியா, இது வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு பெரிய பேரழிவுன்ட்டு கூட சொல்லிக்கலாம். இது வந்து என்னது, யூசேஜ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தது வந்து செர்னோபில் டிசாஸ்டர். செர்னோபில் டிசாஸ்டர் வந்து நடந்த இடம் செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட், உக்ரைன், ரஷ்யா, சோவியத்தில். ஓகே, நடந்த நாள் வந்து 26 ஏப்ரல் 1986. காரணம் என்னென்னா ஃபால்ட்டி ஆப்ரேஷன்ஸ். அதை நம்ம சொன்னோம்ல, டியூ டு மெஷின் ஆர் ஹியூமன் எரர்னு சொன்னோம்ல, இது ரெண்டும் கலந்தது. ஓகே, ஃபால்ட்டி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஷட்டிங் டவுன் த பிளான்ட். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, திஸ் ஆக்சிடெண்ட் அக்கர்ட் அட் த ரியாக்டர் ஆஃப் தி செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா. இது வந்து 1000 மெகாவாட் கெப்பாசிட்டி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடைய ஒரு பவர் பிளான்ட்டா. ஆக்சுவலாக அந்த ரியாக்டர் வந்து இட் வாஸ் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி ஃபார் 2 years அண்ட் இட் ஹேட் டு பி ஷட் டவுன் ஃபார் இமீடியட் ரிப்பேர்ஸ். ஏப்ரல் 26 நடந்துச்சு. நம்ம மேலை நாடுகள்லாம் மே தினத்தை நல்லா கொண்டாடுவாங்க. ஸோ த டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேர் பிஸி இன் தி ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் நேஷ்னல் ஹாலிடே, என்னது மே டே. ஸோ டியூ டு இம்ப்ராப்பர் ஷட்டிங் டவுன் ஆப்ரேஷன்ஸ் an explosion occurred in this reactor. கரெக்டாக டைம் பார்த்தோன்னா 1:23 hours on April 26, 1986. இதை தொடர்ந்து another explosion 3 seconds later நடந்துச்சான். graphite rods, it got fire and reactor temperature rose to over around 2000 degrees Celsius. So fuel and radioactive debris, it shot as cloud and this drifted, moved to parts of Europe, Belarus, Poland, Denmark, Sweden, Norway. அதாவது இங்கே உக்ரைன், ரஷ்யாவில் நடந்தது எங்கெல்லாம் அந்த டெப்ரிஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு, அந்த பொல்யூட்டன் ஸ்ப்ரெட் ஆகியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பல கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. அண்ட் திஸ் ரேடியோஆக்டிவ் டஸ்ட், actually hundreds of people instantaneously died and many of them were hospitalized. And the radioactive cloud வந்து it was rich in cesium-134, cesium-137 and people were warned not to consume milk, water, other products
புல்லை மேயும் போது அந்த புல்லில் கூட ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை இன்ஹேல் பண்ணக்கூடிய அந்த கவுலேருந்து கிடைக்கக்கூடிய மில்க்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்னது இருந்துச்சாம், இட் வாஸ் கண்டாமினேட்டட் வித் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல்ஸ். ஸோ எல்லாத்தையுமே பேன் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், தைராய்டு கேன்சர், லியூக்கிமியா, ஓகே. ஸோ ட்ரீஸு எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை நல்லா சரிப்படுத்தி இப்போ செர்னோபில் வந்து இட்ஸ் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ இது எப்படியும் அழிவை ஈடுகட்டுறது வந்து முடியாத காரியம். போனது தான். இன்னும் பீப்புள் வந்து கட்டாயம் அந்த ரேடியோ ஆக்டிவ் பொல்யூட்டன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. சரியா? இது தவிர்த்து ஜப்பானில் 2011 நடந்த அந்த ஃபுகுஷிமா டியாச்சி இன்சிடெண்ட் அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது எல்லாம் என்னது, நியூக்ளியர் ஹோலோகாஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இதை வந்து கேஸ் ஸ்டடியாக சொல்லுங்கன்ட்டு கொஸ்டின் வரலாம். சரியா? பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன டாபிக்லாம் பார்த்தோம்? What is nuclear pollution? What are the causes for nuclear pollution? What are the effects of nuclear pollutants? And what are the methods for disposing nuclear waste? இது தவிர்த்து என்ன பார்த்தோம்? அந்த கேஸ் ஸ்டடி அல்லது நியூக்ளியர் ஹோலோகாஸ்ட்டுக்கு ஹிரோஷிமா நாகசாக்கி எபிசோட் as well as Chernobyl disaster. Okay? சரி. So these are all regarding nuclear pollution.